வெல்கம் டு தம் சமையல். எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹெல்த்தியான இட்லி சாம்பார் தாங்க. இது ஹோட்டலை காட்டிலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா அரை கப் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு அரை கப், டோட்டலாக 100 கிராம் கிட்ட நான் எடுத்துருக்கிறது. நீங்கள் இதில் எந்த ரேஷியோவில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முருங்கைக்காய், தக்காளி 1, வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், கத்திரிக்காய் 2-3 எடுத்திருக்கேன், கேரட் பீன்ஸ் 2 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 2-3. இது எல்லாத்தையுமே குக்கரில் நான் பருப்போடு இப்போ ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்துல, ஆல்ரெடி பொட்டேட்டோ மார்னிங் பண்ணனால இதில் ஆட் பண்ணல. நீங்கள் இதில் பொட்டேட்டோஸ் சேர்த்துனாலும் இனி நல்லாயிருக்கும். பட் வெஜிடபிள் குவான்டிட்டி இந்த மாதிரி கொஞ்சம் 2 ஓனில் போட்டாவே இது நல்லா நிறையா இருக்கும் சாம்பாருக்கு. இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட வெள்ளைக்கெண்ணெய் ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் பக்கம் விடுவோம். நீங்கள் ஒரு 2-3 விசில் விட்டாவே காய் ரொம்ப குழையாமல் கரெக்டான அளவு வந்திருக்கும். இது கூட சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் நம்ம விடுவோம். இப்போ காய் பருப்போடு சேர்ந்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட நீங்கள் தண்ணியில் ஊற போட்டுட்டு வைக்கலாம். அப்போ காயோடு சேர்ந்து பருப்பும் வெந்திருக்கும். ரொம்ப மசியாமல் ஒரு தேவையான பதமாக இருக்கும். ரொம்ப கச்சன்னு ஆகாமல் வெந்தும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா பருப்போடு சேர்ந்து சாப்பிடும்போது சாம்பாரும் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. இப்போ இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரையான வானல் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 7 வரமிளகாய் நான் எடுத்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு இது போதும். கொரியாண்டர் சீடு, கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கணும். இது கூட வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுலையே பார்த்திங்கன்னா நல்லா மணம் வரும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் 1-2 பொடி பண்ணோம். நான் பொடி பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மசாலா தான் இந்த சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. எண்ணெயெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணாமையே வறுத்துக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தனியாக நம்ம பவுடர் பண்ணிடுவோம். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துருக்கேன், நான் காமிச்ச மாதிரி தான் குறன்னு இருக்கணும். குறசாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ புளி பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த சாம்பாரில் நான் ஒரு 1/2 லெமன் சைஸ் எடுத்து ஊற போட்டிருக்கேன். சாம்பாருக்கு நம்ம சாதத்துக்கு வைக்கிற சாம்பார் அளவு போடக்கூடாது. இதுக்கு இட்லி சாம்பார்னால நம்ம கம்மியான அளவு தான் சேர்த்தணும். இதுக்கு பதிலாக தக்காளி அதிகமாக சேர்த்தும் பண்ணுவாங்க. பட் நான் புளி சேர்த்து தான் பண்ணுவேன். கம்மியான அளவு நம்ம எடுத்துக்கணும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிட்டா பார்த்திங்கன்னா தெரியும், முருங்கைக்காயில் ரொம்ப மசியும் கிடையாது. வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இது கூட எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பருப்பு ஏன்னா ரொம்ப கெட்டி கொடுக்கும். இட்லி சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான அளவு இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் இட்லி ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸ் நான் வேக விடுறேன். நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம 1/2 லெமன் நம்ம லெமன் கிடையாதுங்க, புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம், இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி ஆட் பண்ணி இந்த ஸ்மெல்லெல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் எடுத்த 100 கிராம் பருப்புக்கு அளவுக்கு 3 கிராம் கொத்தமல்லி, 6-7 வரமிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு இந்த மசாலா ஃபுல்லும் சரியாக இருக்குது. இப்போ காய் பார்த்திங்கனாவே தெரியும் எந்தளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப மசிகிற அளவுக்கு நான் வேக வைக்கல. 3 விசில் விட்டேன். நீங்கள் 2 கூட விட்டுக்கலாம், உங்கள் குக்கரை பொறுத்து. பட் பார்த்திங்கன்னா இந்த மசாலா போட்டது மனம் பயங்கரமாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு ரியல் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அதான் கொடுக்கும். இப்போ சாம்பார் பவுடர் போட்டதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம்
இல்லை பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் என்னென்னா பெருங்காயோட மனம், இன்னொன்று நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடி, இது ரெண்டும் சேர்த்திங்கனாவே பயங்கரமான ஒரு மனம் வருங்க இதுக்கு. இது கூட நம்ம இப்போ ஃபைனலாக பண்ண வேண்டியது தாளிக்கிற வேலை மட்டும்தான். சீரகம், கடுகு, வெந்தயம் 2, ரொம்ப கம்மியாக தான் வெந்தயம் போடணும், வரமிளகாய் 1. ஒருவேளை நீங்கள் சாம்பார் பொடி அரைக்கும் போது அதில் காரம் கம்மியாக இருந்ததுன்னா வரமிளகாய் 2, 3 நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து வந்து சாம்பாரில் கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொரியண்டர் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தா அது ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கெட்டியாகவும் நான் வைக்கல, ரொம்ப தண்ணியாகவும் வைக்கல. இப்போ இந்த பதத்துக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இட்லி சாப்பிடும்போது கடைசி வரைக்கும் அது மெயின்டைன் ஆகுங்க. இதே லிக்விட் ஃபார்மில் இருக்கும், ரொம்ப கெட்டியாகாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி போதும், நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ கொரியண்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், அன்றைக்கி நாங்கள் செஞ்சப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாம்பார் கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா சாம்பாரோடைய கலர் நான் கிச்சனில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரியல் கலர் தெரியல எனக்கு, ஹாலில் வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.